தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம எபிரேய நிருபத்திலிருந்து இந்த நாள்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரையில 68 பாகங்கள் முடித்து 69வது பாகத்திற்குள்ளாக விசுவாச வீரர்களை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல அந்த 33வது வசனத்திற்கு மேல 34 ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கிறோம். இந்த நாள்ல பார்ப்போம், எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவா நான் முடிக்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தோடு இருங்க. ஏன்னா ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நானும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும். எபிரேயர் 11 அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி எபிரேய நிருபத்தில் ஜெயம் பெற்ற இதர விசுவாசிகள் என்பதை குறித்து பார்த்தோம். அதுல முக்கியமாக இந்த நாள்ல நம்ம பார்த்து கொண்டிருப்பது விசுவாசம். இந்த விசுவாசம் என்ற தலைப்பில் தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? இந்த விசுவாசம் இருக்குமானா உங்களுடைய வாழ்க்கையானாலும் சரி, என் வாழ்க்கையானாலும் நம்ம ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். அதான் நம்ம அடிப்படை வசனம் எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. இதே நம்ம மாத்தி போட்டோம்னா நம்மளை உருவாக்குன ஒரு வசனத்தை திருப்பி நமக்கு வசதியாக போடும் பொழுது, காணப்படாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவது விசுவாசம். விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே. இயேசு ஒரு முறை சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு அந்த மலையை பார்த்து உங்கள் அவிசுவாசத்தினால கடுகுதேள விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த விசுவாச இதுகளெல்லாம் முடிச்சு வரும் பொழுது ஃபைனலா ஒரு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு இது பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு செய்தியாக இருக்கும். 2 Corinthians 5:6 சொல்லுகிறாரு, நம்ம விசுவாசித்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். அதான் எல்லா பரிசுத்தவான்களும் அதன் அடிப்படையில தான் அவருடைய ஜீவனம் அமைந்தது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய யாரு மரியாதை சொல்றாரு இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லவில்லையா? சோ அப்படின்னா எல்லாருமே அந்த பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் இந்த விசுவாசத்துலதான் நம்முடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே இருக்கணும். நம்முடைய குடும்பத்தினுடைய ஃபவுண்டேஷன் எல்லாமே விசுவாசம். விசுவாசம் இல்லைன்னா நம்ம தோற்று போன கிறிஸ்தவர்கள் தான். ஆனா அந்த விசுவாசம் யார் ஜெயிப்பாங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திருப்பி நான் சில விஷயங்களை சொல்லித்தரேன். இந்த எபிரேய புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த எபிரேய புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யூதர்களுக்கென்று விசேஷமாக எழுதப்பட்ட புத்தகம். ஏன்னா அவங்க யூத மார்க்கத்தை விட்டு திரும்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. திரும்ப கிறிஸ்துவில இருந்து திரும்ப யூத மார்க்கத்துக்கு போகிறதுனால அவங்க போகக்கூடாது என்பதற்கு காரண காரியங்களை விளக்கி எழுதுகிற புத்தகம் தான் இந்த எபிரேய புத்தகம். நம்ம இதுவரை நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம் எல்லாம் ஒவ்வொரு கேரக்டர் ஸ்டடி எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு தீர்க்கதரிசிகளையும் குறித்து பார்த்தோம். சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பில், சிறையிருப்புக்கு பின்பு இவைகளை குறித்து பார்த்தோம். அடுத்தது விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை, இதுதான் நம்ம கடந்த வாரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். விசுவாசங்களாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதுவரை பார்த்திருக்கோம். இதுதான் அந்த வசனங்கள். சிங்கங்களின் வாய் 34, அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள்,
அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். கர்த்தருக்கு சித்தமான 34, 35 பார்த்திடலாம். அதே 35 ஒரு முக்கியமான வசனம் ஆனபடினால உயிர்த்தெழுதலை குறித்து உள்ள ஒரு வசனம். அது கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரம் நம்ம எடுக்கலாம். இப்படி 38, 39 எல்லாம் நான் போகல. இப்ப நம்ம இதுவரை பார்த்திருக்கிறது இந்த 20, 21, 22, 23. இனிமேல் நாம பார்க்க போகிற காரியங்களை பார்க்க. அப்போ விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கடந்த வாரம் பார்த்தோம். நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். அடுத்தது சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதுலதான் நிக்கிறோம். இனி நம்ம பார்க்க போகிறது அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பின, இதெல்லாம் பார்க்க போறோம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். இது பாத்தீங்கன்னா அக்கினியிலிருந்து எப்படி அக்கினியின் உக்கிரம், த பவர் ஆஃப் ஃபயர், அதான் அணைச்சு போட்டாங்க, அவித்து போட்டாங்க. அக்கினி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. அதான் அதனுடைய டாபிக். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எப்படி அவித்தார்கள்? அதுதான் அதில் உள்ள பேசிக். இது நேபுகாத் நேச்சர் அவங்க சிலையை வணங்கிறதுக்கு பட்டதுனால அவனை அக்கினியில் போட்டாங்க. முதல்ல வணங்க சொன்னாரு. அவன் சொல்லிட்டாங்க, நாங்க வணங்க மாட்டோம். உனக்கு தெரியுமாடா, உன்னை வணங்கலைன்னா நான் அக்கினியில போட்டுருவேன். அவன் தெளிவா சொல்லிட்டான், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. வெரி கிளியர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். See the faith of these 3 young boys. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதை கேட்டதும் he became very furious. பயங்கர கோபம் வந்துட்டு அவனுக்கு. அவர் எங்களை தப்பி வைக்காம போனாலும் நாங்க வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஏன்? இந்த வாழ்க்கை, இதுல வரக்கூடிய பிரச்சனைகள், இது இஸ் நாட் பெர்மனன்ட். அது அவர்களுக்கு வரப்போகிற வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு தெரியும், இந்த ஜனங்களுக்கு தெரியாது. அப்பதான் சொல்றான், அக்கினிய கூடுடா. சரி, நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு போக உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும். நல்ல தானியேல் 3ஆம் அதிகாரம். எவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனாலும் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். அப்போ இதை காட்டி கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கிறானுங்க. 13ஆம் வசனத்துல இந்த 3 பேரையும் கூட்டிட்டு வாடான்னு கட்டளையிட்டார். ராஜா சமூகத்துல அவர்களுக்கு கொண்டு வந்து விட்ட போது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் என் தேவர்களுக்கு நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டாமல். யார் உண்டு பண்ணது? மனுஷன் உண்டு பண்ணது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் உண்டு. அவர் இந்த மாதிரி கற்சிலைகள் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். ஒரு முறை அவருடைய நண்பர் இவர் உருவாக்கிய மரியாளுடைய சிலையை அப்படியே நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காராம், வணங்கிட்டு. இந்த ரட்சிக்கப்பட்ட இதை உருவாக்கிய நபர் சொல்லியிருக்கிறாரு, டேய் நீ என்ன செய்துட்டு இருக்க? நான் மரியாதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது யார் செய்தது தெரியுமா? நான் செய்தது. மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலையை இவன் பணிந்து கொள்ள சொல்லுகிறான். 15 பாருங்க, அப்படியே நீங்க பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தாலே அக்கினி சூளையின் நடுவில போடுவீர்கள். உங்களை இங்க தப்பு வைக்கிற தேவன் யார்? பாப்போம் யார் உங்களை. அப்பதான் சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது. ராஜாவாகிய
எங்கள் தேவன் எங்களை தப்புக்கு வல்லவராக இருக்கா, எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஏன்னா அக்கினி சூழல்ல இருந்து தப்புனா கூட ராஜா இடத்தால கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கு. அந்த நாட்கள்ல ராஜாக்கள்ல ரொம்ப ஃபியூரியஸ். இவனுக்கு முகம் வேறுபட்டது, பயங்கர கோவம். 7 மடங்கு சூளைய அதிகமா சூடாக்குனான். அவங்கள அக்கினி சூளையில போடுவதற்கு பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். அவனை கொண்டு போய் போடப்பட்டவன் எல்லாம் எரிஞ்சு போயிட்டான். ராஜாவின் கட்டளை கொடுமையா இருந்தபடினாலும், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும், அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போய். ஏன், என்ன விஷயம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களா எரிகிற அக்கினி சூளையில விழுகிறாங்க. அப்பதான் ராஜா தான் பாக்குறான் தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்கள் அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம். ஆம் ராஜாவே என்றார்கள். இதான் 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவிலே விழாகிறதை காண்கிறேன். அதான் நடந்த விஷயம். அக்கினி நடுவுல போட்டாச்சு. ஆனால் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய தாழ்மைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் ஒரு இடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். ஏன் இவ்வளவு தூரம் அவங்க மேல இது பண்ணல? மாத்திரமல்ல, 4வது நபர் ஒருவர் அவர்களோடு கூட உலா வந்தார். இத 4 பார் விடுதலையே அக்கினி நடுவிலே உலாவதை காண்கிறேன். அக்கினி நடுவில் 4வது நபர் இயேசு. நம்ம இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. அதுதான் உள்ள பியூட்டி. அப்படியே அவங்க மரிச்சு போயிருந்தாலும் எல்லாருமே அவருடைய விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருப்பேன், அவருடைய மடியில போய் அமர்ந்திருப்பேன். 4ஆம் ஆணின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏசாயால ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது, உன் பெயரில் பற்றாது. ஆனா இன்னும் ஒண்ணு, சிலவங்க இதை லிட்டரலா எடுத்துட்டு நான் பாரு, நான் வேணா தீல சாடுறேன், என் மேல பத்தாது பாருன்னா பத்ததான் செய்யும். ரேமா லோகோஸ் அந்த கட்டங்கள்ல தேவைப்படும் பொழுது ஆண்டவர் செயல்படுவார தவிர, நீ ஆண்டவரை சோதித்து பார்க்கறதுக்கு இந்த வசனத்தை எடுத்துட்டு அக்கினியில நடந்தா நீ வேகாத வெந்து போவ. ஒருவேளை திடீர்னு நீ இருக்கும்போது வீட்டுல தீ பிடிச்சிட்டு வை, அப்ப நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த வசனங்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கிரியச்சு. சில சமயங்கள்ல விசுவாசியாக இருந்து எரிந்து போவது உண்டு. ஆனா என்ன, அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? ஏன் அவ்வளவு 12 சீஷர்களும் ரத்த சாட்சியா மரித்தாங்க? நான் இயேசு விட்டு, அதனால இயேசு விட்ட போறேன். அதனாலதான் பவுல் சொல்லுவேன், அந்த சரீரத்தை விட்டு நான் அவரோடு குடி போக இருக்கிறேன். அப்படி ஸ்மிர்னாங்கிற இடத்துல ஒரு பிஷப் இருந்தாரு, பாலிகார்ப். The Bishop of Smyrna. இவர்தான் அந்த பாலிகார்ப். நீங்க நெட்ல போய் இந்த பாலிகார்ப்பை பற்றி படிச்சு பாருங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆளு. AD 69 இருந்து 155 வரை உள்ள காலகட்டங்கள் ரோமர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயங்கரமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த காலத்துல இந்த பாலிகார்ப்ங்கிற பிஷப்பை கூப்பிட்டு இந்த ப்ரோ கவுன்சில் அவர் சொன்னாரா பாலிகார்ப் கிட்ட, டேக் த ஓத், ஐ வில் லெட் யூ கோ.
நீ வாசிக்க தமிழ்ல அடுத்தாலும் சொல்றேன். Just revile Christ, Polycarp. But Polycarp answered, you see, for 86 years I have been his servant, and he has done me no wrong. And how can I now blaspheme my king who saved me? He offered a prayer in the name of triune God, then he was bound. தமிழ்ல போட்டிருக்கிறார் பாருங்க. இந்த பாலிகார்ப் ஆளுநர் பாலிகார்ப்பை பார்த்து சொல்றாரு, நீ கிறிஸ்துவை நிந்தித்து சத்தியம் செய்யுங்கள். நீ கிறிஸ்துவை என்ன செய்யணும்? நிந்தித்து சத்தியம் செய், நான் உன்னை விடுவிக்கிறேன். பாலிகார்ப் என்ன சொன்னாரு? 86 வருஷங்களாக நான் அவருடைய வேலைக்காரனா இருந்திருக்கிறேன். அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. என்னை காப்பாற்றிய என் ராஜாவை நான் இப்போது எப்படி நிந்திக்க முடியும்? அவர் திருத்துவ தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்த பின்பு அவர் கட்டப்பட்டு கழுமரத்தில் ஏற்றப்பட்டார். கழுமரத்துல ஏத்துனாங்க. கழுமரத்தில் நடந்து என்ன தெரியுமா? அங்கேயும் பாருங்க, அவர் விறகு எரிந்து கொண்டிருக்குது, கழுமரத்துல ஏத்தியாச்சு. நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போலவே பாலிகார்ப் தனது ஆடையின்றி நெருப்புக்குள் நின்றார். ஆனால் அவரது உடலை நெருப்பு வந்து செய்ய முடியவில்லை என்று அவர்கள் கண்டபோது ஒரு ஈட்டியால் குத்தி அவரை கொண்டனர். இவ்வாறு அவர் நெருப்பாலும் வாளாலும் கொல்லப்பட்டார். இவங்களுக்கு இந்த அக்கினியோ நெருப்போ ஒண்ணு இல்ல. ஜான் விக்லிஃப், நிறைய இந்த வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எல்லாம், வில்லியம் டிண்டேல், இப்படி நிறைய பேர் நீங்க சரித்திரத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அவங்க எல்லாமே பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதற்காக அக்கினியில கழுமரத்தில் ஏற்றப்பட்டு இந்த மாதிரி கொல்லப்பட்டார்கள். அநேகர் சிங்கங்களுக்கு இரையாக எரியப்பட்டார்கள். இந்த நாட்கள்ல இந்த மாதிரி தீவிரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த பாலிகார்ப் என்ற பரிசுத்தவான் நெருப்பாலும் வாளாலும் கொல்லப்பட்டான். ஆனால் அவர் இருந்த இடமோ பரலோகம். அதுதான் இவருடைய விசுவாசம். கொல்ல பார்த்தாங்க, கொல்ல முடியல, அக்கினி ஒண்ணும் பண்ண முடியல. கடைசி ஈட்டி வச்சு குத்து அப்புறம் கொண்டானுங்க. கொன்ன பிறகு எரிச்சாங்க. நிறைய வேதாகம நீங்க இதுல பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்படிதான் கொல்லப்பட்டாங்க. ஆனா அவங்களெல்லாம் நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசுவே சேவரை பாருங்க, கல்லறியும் பொழுது என் ஆவியை ஏற்று. அதான் அவருடைய விசுவாசம். நான் இங்க மரித்தால் அங்க போய் முழிப்பேன். நமக்கு இன்னைக்கு விசுவாசம் இல்லாதனாலதான் கடந்து அல்லோகலப்படுறோம். சோ இது பாலிகார்ப் மாத்திரம் இல்ல, நிறைய நீங்க பழைய பரிசுத்தவான்களாம் சரி, இடைப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லா 12 சீஷர்களும் இரத்த சாட்சியா மரித்தாங்க, கல்லால் எரிந்து கொல்லப்பட்டாங்க. இந்த பாலிகார்ப்ப 85 வயசு இந்த ஆளு இழுத்து கொண்டு போனாங்களாம். ரதத்துல பின்னால கயிறை கட்டி ரோட்ல இழுத்து கொண்டு போய் நடந்திருக்கு. இவ்வளவு சம்பவம். ஆனா எல்லாருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் இந்த எபிரேய புத்தகத்தை ஆக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் இந்த இயேசுவுக்காக வேண்டிதான் ஜீவனை விட்டார்கள். தேவன் அக்கினியிலிருந்து அவர்களை காப்பாற்றினார், உண்மை. காப்பாற்ற விட்டாலும் அணைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் தங்கள் ஜீவனை விட்டார்கள். அடுத்தது பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். 25வது பாயிண்ட், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். நடந்தது என்ன? பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான்.
நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று 2 பேர்ல 2 பேருக்கு பிள்ளை. பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அநேக இடங்களை நீங்க பார்த்தா தெரியும். பட்டய கருக்கு அவர்களுக்கு நேராக வரும் பொழுது இவன் தப்புகிற, இவன் அதான் சொல்லுகிறான், பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வைத்தார். பார்வோன் அவனை கொல்லுவதற்கு வயது தேடினான். ஆனா அது தேவன் காப்பாற்றின. இவங்கெல்லாம் பவர்லெஸ், பலவீனப்பட்டவர்கள். பார்வோன்ங்கிறது பயங்கரமான ஒரு ராஜா, படைபலம் உள்ளவன். இவங்க தேர் பஞ்ச் ஆஃப் ஸ்லேவ்ஸ், அடிமைகள். ஆனால் தேவன் அவர்களுக்கு துணையாக நின்றார். என்ன? அவங்க எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அதான் உள்ள பியூட்டி. சதராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏன் அவ்வளவு தூரம் நின்றாருன்னா வைராக்கியமா சொன்னா, எங்களுக்கு தப்பு வைக்க வல்லவரா இருக்கார். அப்படியே தப்பு வைக்க போனாலும் நான் உங்களையும் கீழ்ப்படி மாட்டோம், நீ நிறுத்துற சிலையையும் வணங்க மாட்டோம். சவுல் கதை தெரியும்ல. சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோட உருவ குத்தி போட பார்த்தான். ஆனால் இவன் சவுலுக்கு விலகினதுனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவர்ல பட்டது. தாவீது அவன் ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பித்து கொண்டான். இதுவும் பட்டயக்கருக்கு தான் தப்பினார். ஆனா தாவீதுடைய பியூட்டி என்னன்னா, பழி வாங்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. நேரம் உடனடியாக அட்டாக் பண்றது கிடையாது. சவுல நினைச்சிருந்தா அவன் கொண்டிருக்கலாம். ஆனா வீட்டுல போய் தாவீது தன்னுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல பேசும். அப்படி பேசுனதுனாலதான் ஆண்டவர் இவனை காத்து கொண்டு வந்தார். உதாரணத்துக்கு பாருங்களேன், சங்கீதத்துல வருவோம். சங்கீதம் 59 காட்டணும், நான் 56 இருந்து பாக்குறேன். சங்கீதம் 56. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார்கள். இதுங்க எனக்கு இறங்கும். இதுல நம்ம இந்த என்னுடைய இதுல கிடையாது. ஆனா நீங்க தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க, 56. இப்ப சங்கீதம் 56க்கு மேல என்ன எழுதியிருக்குன்னா, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோயிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் எனும் சங்கீதம். தேவனே எனக்கு இறங்கும். எங்க பெலிஸ்தர் தாவீதை பிடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி சவுல் அவனை துரத்திட்டு வரும்போது 59வது சங்கீதம், தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை இதுல மேல அந்த இது கொடுக்கல. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஆள அனுப்புறான். அவன் உடனே என்ன செய்யறான்? திருப்பி வீட்டுல போய் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். என் தேவனே சத்துருக்களுக்கு என்னை தப்பு, என் மேல் எழும்புறவர்களுக்கு என்னை விலைக்கு உயர்ந்த அடைக்கலத்துல வை, அக்கிரமக்காரனுக்கு என்னை தப்புவித்து இந்த இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சி. அவனுடைய பாரங்கள் கோபங்கள் எல்லாம் ஜெபமாக பாடலாக வீட்டுல போய் பாடுகிறது தான் தாவீதுடைய பழக்கம். அவன் தேவனிடத்துல அப்படி இடைப்பட்டபடியினால தேவன் அவனை எல்லா இடங்களிலும் காப்பாற்று. விசுவாசம். அவன் கோலியாத்தை கொல்லும் பொழுது அப்படிதான் நடந்தது. அவன் கோலியாத்தை கொன்றான் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாட்டெல்லாம் பாடிட்டாங்க.
ஆனா சவுலுக்கு தெரியாது ஏன் பாடுறாங்க. முன்னாடி கூட நான் எடுத்திருக்கேன். ஏன் அவங்க அப்படி பாடினாங்க அப்படின்னால், அவங்க வீட்டுல உள்ள புருஷன்மாரெல்லாம் காக்கப்பட்டார்கள். தாவீது வந்ததுனாலதான் கோலியாத்தை கொன்றான். சவுலால கொல்ல முடியல. தினம் இவங்க பயந்து பயந்துதான் புருஷன்மார யுத்த களத்துக்கு அனுப்புவாங்க. இன்னைக்கு வருவாங்களோ இல்லையோ, கோலியாத்து கொன்று விடுவாரே அப்படின்னு பின்னால பார்க்கலாம். சோ அடுத்தபடியாக பார்ப்போம்னா, பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். இவங்க பாத்தீங்கன்னா, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது கூட நீங்க பாத்தீங்க, அவங்க அடிமைகள், எகிப்துல அடிமைகள், பலவீனமானவர்கள். ஆனா அவ்வளவு பெரிய செங்கடலை கடந்து வந்தாங்க. பார்வோனுடைய சேனை பின்னால வந்துச்சு. பலம் கொண்டார்கள். காரணம் எல்லாம் ப்ராப்பர். அங்கிருந்து பஸ்கா பண்டிகைகளை எல்லாமே அனுசரித்து வந்தபடினால தேவனுடைய கரம் அவர்களோடு கூட. இப்ப கிதியோனுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா பலவீனம். அவங்க எல்லாம் ஒண்ணும் பெரிய அவன் வந்து பலிஸ்தீனர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பீப்புள். கவர்மெண்ட் உள்ளது. இவன் எக்காலத்தை ஊதி பானையை உடைத்து தீவட்டி இதை வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போறான். அவனுங்க எல்லாம் அப்படி இல்லை. சேரியட்ஸ், they are very good in chariot. அது பண்றதுக்கு அவங்ககிட்ட தான் எல்லாம் இருக்காங்க. தச்சமாரலாம். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் இருந்தார்கள். மூன்று படைகளின் மனுஷனும் எக்காலத்தை ஊதி பானைக்குள்ள தீவட்டி, எக்காலம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சுற்றி சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கர்லிட்டு ஓடி போனார்கள். 300 பேர் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விருதமாய் ஒங்கப்பட்டார். இது கர்த்தர் தான் செயல்படுகிறார். ஆனா அவர் சொன்னபடி அவங்க கீழ்ப்படிந்தபடினால கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். சாதாரண பலவீனமானவங்க, அவங்களுக்கு தேவை 3 தான்: பானை, தீவட்டி, எக்காலம். இதனால அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கல. இது ஒரு கைண்ட் ஆஃப் மீடியா. அது அவர் தேவன் பயன்படுத்தின விதமான தவிர ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். 300 பேர் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விருதமாய் ஓங்க பண்ணினார். பலவீனத்தில் பலம் கொண்டார். நமக்கு எதிராக நிறைய நாம் பலவீனனா இருக்கலாம், ஒண்ணு இல்லாத இருக்கலாம். கவர்மெண்ட்ல சில இடங்கள்ல உங்க கையில பவரே இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லாம இருக்கலாம், பண வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கிட்ட இயேசுவும் விசுவாசமும் இருக்குமானால் உங்களால வேற யாரும் உங்களை ஜெயிக்க முடியும். இது தேவ பிள்ளைகள் நாம எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. கர்த்தர் என் பட்சத்துல இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக இருக்கக்கூடும். நாம அப்படிதான் அப்படியே இவ்வளவு மலையை பார்த்து நிக்கிறோம். கோலியாத்த மாதிரி இருக்குதே இந்த கவர்மெண்ட்ல போய் இதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு ஆளு கிடையாது, இன்ஃபுளுன்ஸ் கிடையாது, ஒரு காரியத்தை சாதிக்க முடியல. இப்படி நம்ம மனசுக்குள்ள பெரிய பாரங்கள் இருக்கலாம். அப்படிதான் நம்ம இந்த கோலியாத்து கதையில நீங்க பாத்தீங்கன்னா, சவுலும் அங்க உள்ள எல்லா சோல்ஜர்ஸும் அந்த கோலியாத்தை பார்த்து மிரண்டு போய் இருப்பானுங்க. அப்படி மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா இவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருந்தான் வேற. யாரு? கோலியாத். ஆகையால் தாவீது பெலிஸ்தீனில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து முதல்ல கல்ல வச்சு அடிச்சுட்டான். அந்த டீட்டெயிலுக்கு எல்லாம் நான் போக விரும்பல. கூழாங்கல்லு தான். அவன் கீழே உழந்த பிறகு இப்ப அவன் பட்டயத்தை எடுத்து அவனை கொண்டு அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள்.
இதெல்லாம் சும்மையா நடக்குது. விசுவாசம். நீ யாருடைய நாமத்துல நான் வருக, அதான் தாவீதுக்கு இருந்த விசுவாசம். அதனாலதான் எல்லாரும் அவனை புகழ்த்தி பாடினாங்க. ராஜா ஏசப்பா அவரை, தேவன் அவரை கனப்படுத்துவதற்கு காரணம் தான் அவனுடைய விசுவாசம். ஏன் நான் ஆடு மேய்க்கிறவன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி அவன் சொல்லல. இஸ்ரவேலின் தேவனை நீ நிந்திக்கிற அப்படி 1 சாமுவேல் 17:51 பாருங்க. நீ நிந்திக்கிற 1 சாமுவேல் 17. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தேருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவைத்திருந்தார்கள். அந்த மலையில ஒரு பக்கம் இஸ்ரவேல், இந்த பக்கம் பெலிஸ்தேர் நிற்கிறாங்க. காத்தூரான கோலியாத், அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானம், வெண்கல சிலாவை போட்டுக்கிட்டு இருந்தான். இவனை பற்றி நிறைய இருக்குது, இது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவரை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். தினமும் இதுதான் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். சோ தாவீது அங்க ஆட விட்டு அங்க போறான். சரி, அதெல்லாம் போகண்டதுக்கெல்லாம் வந்தேன். சரி, அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? பிரதர், we are the children of God. When we are washed by the blood of Jesus, nobody can stand against us. அதான் ஒண்ணு. கடைசி பாருங்க, இந்த பெலிஸ்தீனுடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞ சின்ன பையன், உன்னால முடியாது. கடைசி பார்த்தாங்கன்னா இங்க பாருங்க, அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து 44, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் 45 கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுதான் அவனுடைய விசுவாசம். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கலாம் பிரதர், நீங்க உங்களுக்கு விருத்தி சேதனம் இல்ல, நமக்கு ரட்சிப்பு, ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியும் சால்வையும். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதம் வாங்கிக்காத போக நீங்க தைரியமா சொல்லலாம், கர்த்தர் உன்னை என் கருவில் ஒப்பு கொடுப்பார். உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் படங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இது செய்யறதுக்கு முன்னாலே தாவீது சொல்லுகிறான். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அதுதான் பலவீனத்தில் பலம் கொண்டார். இந்த கல்லோ ஈட்டியோ யுத்தமோ அல்லது யுக்தியோ அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த ஜனங்க எரியோ மதில சுத்தி வந்தாங்களே, எரியோ மதில் எப்படிப்பட்ட ஒரு மதில்? எரியோ மதில் எப்படிப்பட்ட ஒரு மதிலாக இருந்தது? அந்த மதில ஈஸியா உளத்தட்ட முடியுமா? எரியோ மதில இவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. தேர் அகைன் bunch of slaves. ஆனா ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சு, எக்காலம் இருந்துச்சு, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. தேவனுடைய பிரச்சனை அவர்களோடு கூட இருந்தது. இந்த பேட்டர்ன்ல தான் அவங்க போகணும். முதல்ல யுத்த வீரர்கள், இரண்டாவது ஆசாரியர்கள், உடன்படிக்கை பெட்டி, பின்தண்டு. தேவன் இவரிடத்தை எதிர்பார்த்தது என்னன்னா கீழ்ப்படிதல். They did everything as per God's plan. 7 ஆளை சுத்தி வாங்க,
7வது நாள் 7 முறை சுத்தி வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆனா முக்கியமான ஒண்ணு, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அதுதான் தேவன். அந்த உடன்படிக்கை பெட்டி விழுந்து போச்சுன்னா அவனுக்கு போக்கு. நமக்கு என்னது உடன்படிக்கை பெட்டி? இயேசு ஆனவர் நமக்குள்ளே சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இயேசு இருக்கிறாரு. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டிக்கு பேரு கிருபாசனம். இந்த பெட்டிக்குள்ள சத்தியம் இருக்குது. என்னது? கற்பலகைகள். இப்ப இயேசு நமக்குள்ள சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். நமக்குள்ள இயேசு இருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, நீ எக்காலங்களை எடுத்து நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, நீ 7 தினம் சொன்னபடி செய்யும் பொழுது, சொன்னபடியெல்லாம் செய்யும் பொழுது தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவார். அதனாலதான் எரிகோ கோட்டை விழுந்துச்சு. இந்த எரிகோ கோட்டையில காவலாளிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என்னடா அந்த பயலுங்க, அந்த ராகாப்புக்கு இருந்த விசுவாசம் மற்றவங்களுக்கு கிடையாது. அவளுக்கு தெரியும் உங்களை குறிச்சு ஒரு பயம் இருக்குதுன்னு தெரியுமே தவிர, அவங்க நினைச்சது பெரிய யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா, இவங்க அமைதியா 7 நாள் சுத்திட்டே வர்றாங்க. விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனாலதான் வசனம் சொல்லுது, சி அந்தப்படியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்யுது. யூ மே பி வீக். நமக்கு எதிராக உள்ளவன் பயங்கரமானவனா இருக்கலாம். அது மாதிரி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதம் என்ன, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய இது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரை நம் மூலமாக ஜெபிக்கிறதற்கு இடம் கொடுக்கும். முன்னால எரிய கோட்டை இருக்குது, அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். அப்ப ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது. நான் ஆவியோடும் பாடுவேன், கர்த்தோடும் பாடுவேன். ஆவியோடு பாடுறதுங்கிறது அந்நிய பாஷையில். நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஜஸ்ட் whatever the problem is ahead of you. அது செங்கடலாக இருக்கலாம், யோர்தான் நதியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், வேதனையான காரியங்களாக இருக்கலாம். ஆவியானவரை ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா ஆவியானவர் நீங்க ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அவருக்கு உங்க பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரிந்திருப்பதை காட்டிலும் ஆவியானவருக்கு நிறைய தெரியும். நீங்க 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14 அதிகாரம்னு நினைக்கிறேன். ஆவியானவர் தான் உங்களுக்காக நம்ம நீங்க கொஞ்சம் இருங்க. 1 கொரிந்தியர் 14 இருந்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 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 அந்நிய பாஷையில இருக்கக்கூடிய பலம். அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இதுல என்ன விஷயம்னா, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இது அந்த அர்த்தம் எல்லாம் சொல்றது வேற கதை. நான் கொஞ்சம் இருங்க. ஒரு நிமிஷம்.
14 வசனம். என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையினாலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருப்பதா. ஆனா உன் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோ அப்படின்னா, you go in tongues, the spirit of God will pray on your behalf. நான் இளங்கோ, என் பலவீனத்தை குறிச்சு ஆவியானவருக்கு என்ன விட அதிகம் தெரியும். 15 வசனம், இப்படி இருக்க செய்ய வேண்டியது நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னா டங்ஸ்ல பேசிக்கிட்டே விண்ணப்பம் பண்ணுவேன். You can pray in tongues, you can praise in tongues, you can cry in tongues, you can laugh in tongues. Tongues is a very powerful tool to fight against the enemies. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆனா ஆவியோடு சோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் ஆமென் சொல்வது அது வேற டாபிக். பட் ஹவவர் நான் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவங்க பலவீனங்கள்ல அவங்க சம்பவம் வேற. யுத்தம் பண்ணாரு, ஒண்ணு இல்லாம போனாங்க, தீவட்டியும் பானையும் வச்சு ஜெயம் பெற்றாங்க. 7 நாள் நடந்து வந்து ஜெயம் பெற்றாங்க. இப்படி கம்ப நீட்டினா செங்கடல் 2ஆக பிரிந்தது. வெட்டாந்தரையில நடந்து போனாங்க. எல்லாமே எப்படி? பை ஃபெய்த் ஆன் காட், தேவனை விசுவாசித்தபடியினால. என் கிருபை உனக்கு போதும்பா, நீ ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கலாம், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்படின்னா நீ பலவீனமா இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமை உன் மேல தங்கும், நீ சோர்ந்து போக. நிறைய பேர் நான் இங்க உட்காந்துட்டு சொல்லிடுவேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆனா நீங்க தான் யூ ஆர் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் டைம்ஸ். ஐ நோ. இவரு சொல்லிடுவாரு, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியணும், உங்களுக்கு இருக்கு. உன் பலவீனத்துல நீ ரொம்ப வேதனையா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். சொந்த பலத்துல நம்ம நின்று மல்லு கட்டினா நடக்காது. ஒரு மனுஷன், ஒரு 2 பேர், ஒரு தேவ ஊழியனும் இன்னொரு மனிதனும் குளிக்க போனாங்க. 2 பேரும் குளிக்க போன இடத்துல ஒரு கடல்ல தான் குளிக்க போனாங்கன்னு வைங்களேன், கடல்லையோ அல்லது குளத்துல. இந்த தேவ மனிதனுக்கு நீச்சல் தெரியும், கூட போனவருக்கு தெரியாது. திடீர்னு அந்த நீச்சல் தெரியாத நபர் மூழ்க போயிட்டார். இவர் இம்மிடியட்டா ஓடி போய் ஹெல்ப் பண்ணல. கடைசி அந்த மூழ்கி அப்படி மடிந்து போக கீழே போற டைம்ல இந்த ஊழியக்காரர் அதுக்கு பிறகு கையை பிடிச்சி தூக்கி மேல கொண்டு வந்தார். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஏயா இதை முதல்ல செய்திருக்கலாமே. அப்ப அவர் சொன்னாரா, அவன் பலத்துல அவ்வளவு நேரம் போராடிக்கிட்டு இருந்தான், நான் போய் அவனை காப்பாற்ற போனா என்னையும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிருப்பான். ஆனா கடைசி அவன் பலம் அற்று போய் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு கையை கொடுக்கும் பொழுது தூக்குன, அவன்கிட்ட பலம் இல்லை, நான் என் பலத்தை. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒண்ணுலையே இல்லையே. உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூரணமா விளங்கும். டோன்ட் வரி. ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயித்தாங்க, பெரிய பெரிய பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் தோற்று போனது. அவ்வளவு பெரிய ராஜா ஈட்டியை தூக்கி எறிகிறான், அவன் மேல படல. இவங்கெல்லாம் ஏதாவது யுக்தியை பயன்படுத்த இல்லவே இல்லை. அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நிறைய அவங்க யுத்தத்தில் வல்லவரானார்கள் இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். பாருங்க, தாவீது பெலிஸ்தியரை முறியடித்து கீழ்ப்படித்து
இது சவுலை விட தாவீது நிறைய இடங்களை ஜெயித்தார். தாவீது நிறைய இடங்களை மேற்கொண்டார். சுற்றியுள்ள தேசங்கள் எல்லாம் அவருக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சது. மோவாபியர், அம்மோனியர், சீதோனியர், பெலிஸ்தியர், எகிப்தியர் எல்லா சுற்றியுள்ள தேசங்கள் எல்லாம் ஜெயம் பெற்றதுனால சாலமோனுடைய நாட்கள்ல மேற்கொள்ள வேண்டியது இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஜெயம் பெற்றான் தாவீது. இட் வாஸ் எ கோல்டன் எரா. எப்படி? காரணம் என்ன? இன்னைக்கு சங்கீதம் 150 சங்கீதத்துல மெஜாரிட்டி தாவீதினால் எழுதப்பட்டது. தாவீது தேவனோட உறவாடி கொண்டே இருந்தார். அத விசுவாச வீரன். அதனாலதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது செல்லுமிடெல்லாம் ஜெயத்தை கொடுத்தார். ரேகாபின் குமாரனாகிய ஆதாசேர் சோபாவின் ராஜா தாவீது அவனையும் முறியடித்து சீரியரை போட்டான். தமஸ்குவுக்கு அடுத்து சீரியாவில் தானியங்களை வைத்தான். இப்படி பாருங்க, சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். காரணம், தாவீது தேவனோடு உறவாடுகிற ஒரு மகனாக. அடுத்தது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்கப்பட்டார். இது ஒரு முக்கியமான டாபிக். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் கொஞ்சம் எடுப்பேன், முக்கியமானது. ஆனால் ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் தேவன் எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார். அதெல்லாம் அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். எலியா மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டில் கொண்டு வந்து அவனை தன் தாயிடத்தில் கொடுத்து, பார் உன் பிள்ளையை உயிரோடு இருக்கிறான். இந்த அம்மா எலியாவுடைய 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒண்ணு எலியா, இன்னொன்னு எலிசா. இந்த எலியா 1 ராஜாக்கள்ல ஆக்சுவலா 17ஆம் அதிகாரத்துல அந்த அம்மாவும் பிள்ளையும் சாகணும்னு இருந்தாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல அம்மாவும் பிள்ளையும் அந்த அப்பத்தை சுட்டுட்டு சாகணும்னாங்க இருந்தாங்க. அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் கையில எனக்கு கொண்டு வந்தான். அவளுக்கு அவன் என்ன சொல்றா, அதற்கு அவள் பானையில ஒரு குடும்பமும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணமே இல்லாமல் என்னிடத்தில் வேற ஒண்ணும் இல்லை என்று உடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விரைகளை பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்த, ஆனாலும் முதல்ல எனக்கு ஒரு அடைய பண்ணி இடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். தேசத்தில் மழையை கட்டளையிட மட்டும் பானையில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் எலியாவின் சொற்படி செய்தபடினாலே இவங்க எல்லாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவன் சொன்னபடி பானையில செலவழியும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறையும் இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்து மரிச்சுப்பான். அப்ப அவன் என்ன கேட்கிறாங்க 18ஆம் வசனத்துல, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனை, எனக்கு உமக்கு என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாவு பண்ணுமா இடத்துல வந்தேன். அவளும் பையனும் சாகணும்னு தான் ரெடியா இருந்தாங்க, அதை மறந்துட்டாங்க. இங்க யாருடைய விசுவாசம்? எலியாவுடைய விசுவாசம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் கட்டிலின் மேல் வைத்து, தேவனாகிய கர்த்தாவின் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தேரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாதான் அவனுடைய விசுவாசம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து
இந்த தேவனாய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் படைத்தான். இது 1 ராஜாக்கள். அதுதான் திரும்ப பெற்றார்கள். அதே 2 ராஜாக்கள்ல வரும்பொழுது எலிசா, அங்க கேயாசி, இங்கேயும் அதே கதை தான். ஆனா கிட்டே போய் எலிசா தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கங்கு உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தது. இந்த பிள்ளை 2, அதாவது சரித்திரம், அதாவது யூத சரித்திரம், அவங்களுக்குள்ள அந்த விளக்க உரை என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தை 2 தடவை உயிரோடு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்தால பாருங்க, இந்த எலிசா மரித்து போன பிற்பாடு எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்துல மோவாபியரின் தண்டுகள் தேசத்துல வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த மனுஷன் யாருன்னா, முதலாவது உயிர்ப்பித்த அந்த ஸ்திரீயினுடைய சுனேமியாளுடைய மகனாக இருக்கலாம் என்று யூத வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியும். அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரிழந்து கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இது யாருடைய விசுவாசமோ தெரியாது. ஆனா எலிசா தேவ மனுஷன். அவனை எலும்புக்குள்ளாகவும் அந்த விசுவாசத்தின் வல்லமை காணப்பட்டது. இவர்கள் எல்லாருமே தேவ மனுஷனை சார்ந்திருந்தபடியினால, தேவனை தேவ பிள்ளைகளை கனப்படுத்தினபடினால அதற்குண்டான பலனை அவர்களை கொடுத்து, முதல்ல உள்ள 1 ராஜாக்கள் ஆனாலும் சரி, 2 ராஜாக்கள் ஆனாலும் சரி, தேவ மனுஷனை கனப்படுத்துகிற ஒரு குடும்பம். தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அதான் விசுவாசம். அதான் இங்க எபிரேயத்தை ஆக்கியவர்கள் சொல்றான், இவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டாங்கப்பா. இதை பார்த்துமா அவனுக்கு நம்பிக்கை இல்லை? அடுத்தது கர்த்தருக்கு சித்தமானால் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற செய்ய சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். இரத்த சாட்சியாக மரித்தவர். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் எவ்வளவு பேர் மரித்தாங்க, யார் உயிரோடு வந்தா, ரட்சிப்பின் எத்தனை விதமான உயிர்த்தெழுதல் உண்டு, ஆண்டவருடைய வருகைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நடுவில் உள்ளவைகள் என்ன, எல்லாம் குறித்து நாம் பார்க்கலாம். நல்ல ஞாபகம் வைங்க, நாம விசுவாச வீரர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர். பஞ்சமோ பட்டயமோ கொள்ளை நோயோ துஷ்ட மிருகமோ ஒண்ணும் கூட அணுக முடியாது. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராக இருக்கு? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும், தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இதெல்லாம் வந்துச்சுன்னா கிறிஸ்துவனோட அன்பை விட்டு நீ பிரிக்க கூடாது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும்
உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிக்ஷையானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஆதியில் உள்ள அன்பு ஓடி இருக்காது. எங்க என்ன எப்படி இருக்கே சல்தாக நம்ம நாளுக்கு நாள் அந்த அன்புல இன்னும் பலப்பட்டு உறுதியா நிற்கணுமே தவிர ஜெயம் பெற்ற பிள்ளைகளா வாழ வேண்டும். உங்களுடைய விசுவாசம் மாதிரி உலகத்தை ஜெயிக்கிறது. இப்ப நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். யார் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது பிரதர் சிஸ்டர். ஆனா கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். கர்த்தர் என் பட்சத்துல இருக்கும் பொழுது யாரும் உனக்கு எதிராக இருக்கக்கூடும். கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரின் பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக செங்கடலை பிரித்து காட்டுவார். கர்த்தர் சிங்கங்களில் வாய்களை கட்டுவார். கர்த்தர் அக்கினியின் உக்கிரகத்தை அவித்து போடுவார். இப்பயே அதை கலங்காதே. நீ என்னுடையவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்ட. நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். Ask the Lord to fill you with the confidence. என்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது. உண்டு ஆண்டவர் அப்படிதான் சொன்ன, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத பிடிக்கும் உனக்காக வேண்டி நான் வேண்டிக் கொள்ளுது. சோர்ந்து போகாதுங்க. உனக்காக ஜெபிக்கிறார். என் பிள்ளை இன்னும் பலமா இருக்கணுமே, என் பிள்ளை இன்னும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கணுமே, என் பிள்ளை என்ன சார்ந்து ஜெபிக்கணுமே. உங்க மாம்சத்துல, உங்க கோபத்துல, உங்க ரிட்டாலியேஷன்ல தேவ சுவாபத்தை நம்ம இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் பாதைகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். அவர் சத்தருடைய பலம் தெரியும், உன்னுடைய பலம் அவருடைய பலமும் அவருக்கு தெரியும். நீ உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய்விடும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலத்தால் இடைக்கட்டுங்க. No matter, there may be problem in the family, there may be problem in the family of children, Father. Whatever the issues may be, you can solve it. உம்மால தீர்த்து வைக்க முடியும். உம்மால் ஆறுதல் கொடுக்க முடியும். உம்மால் நம்பிக்கை கொடுக்க முடியும். உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய நேரத்தை செலவழித்திருக்கிறார். இதற்கு தக்க பலனை இவர்களை கொடுத்து ஆசீர்வதி. தொடர்ந்து எல்லாரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதி. யூடியூப்ல கேட்கிற இவர்களை ஆசீர்வதி. ஆளுகை செய்யுங்க. அன்பு இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். Thank you all for coming.